இப்போ பேட் கேர்ள்னு சொல்லிட்டு வர்ஷா பராத் அவங்க அசிஸ்டண்ட் லேடி அவங்க எடுத்த படம் பேட் கேர்ள். இப்போ அதுக்கும் இப்போ கோர்ட்டுக்கிட்டலாம் போய் அந்த படமும் சுற்றி தான் வருது. அதோடைய அது சின்னதாக ஒரு 2 நிமிஷம் அந்த ஃபஸ்ட் லுக் வெளியானுச்சு சமூக வலைதளத்தில், அதே வந்து நீக்க சொன்னாங்க அந்த படம். பேட் கேர்ளுக்கு வந்து ஒரு இந்த ப்ரமோஷன் வீடியோ பேச உள்ளது அந்த வார்த்தையை சொன்னார். நான் கடையை மூட வேண்டியதான் போல இருக்குது, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இயக்குனருக்குள்ளே நிறையா சுதந்திரமாக இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணக்குள்ள நிறைய கஷ்டமாக இருக்குது, நம்ம சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறாள், ஜட்ஜி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இவ்வளோ காட்சிகள் வெட்ட வேண்டாம், 2-3 காட்சிகள் தவிர மற்றதெல்லாம் வைங்கன்னு சொல்லி இப்போ முடிவு ஒரு வழியாக கரையே இருக்குது. சென்சார் போர்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் அங்கே அதிகம் இருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. சிசேகர் சென்சார் போர்டில் உள்ளவர் தான். பட் இப்போ அவர் வேறு இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் எல்லாம் அங்கே இருந்தவங்க தான், எல்லா படத்துக்கும் அவங்க தான் உட்காந்து தணிக்கை குழு சென்சார் போர்டு பண்ணி வரணும். இப்போ இது யூஏ சான்று கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு 16+. இன்னும் வெறும் வாங்கினா 18+. படமே வெளில வரல, அதோடைய ஒரு மையக்கரு அதுவே வந்து பேசு பொருளாயிட்டு. அவரே மேடையில் தான் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் சொல்லிடுவேன், சொல்லிவிட்டா அந்த படத்தோட கதையே வெளில வந்துடும் அப்படின்றாரு.